வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் சம் 3.42. இது வந்து இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்குமா. ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே ஃபார் விச் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் kx² minus 8k plus 4x plus 81 equal to 0 has a real and equal roots. எடுத்துக்காட்டு வந்து 3.42. ஓகேவா. இருபடி சமன்பாடு kx² minus 8k plus 4x plus 81 equal to 0 இன் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் கேயின் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கோமா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்தோம். kx² minus k plus 4x plus 81 equal to 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது என்ன கொடுத்துருக்கோம், மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ மூலங்கள் வந்து பாருங்கள், மூலங்கள் மெய் மற்றும் சமம். மூலங்கள் மெய் மற்றும் சமம்னா டெல்டா ஈக்குவல் டு 0. டெல்டாங்கிறது என்னது, டெல்டா ஈக்குவல் டு b² minus 4ac. டெல்டா ஈக்குவல் டு 0னா b² minus 4ac வந்து 0வாக தான் இருக்குது. ஓகேவா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கள், b² minus 4ac equal to 0. நமக்கு இதிலேருந்து பிஏசி வேல்யூ வந்து நமக்கு தேவைப்படும். ஆனால் நமக்கு ப்ராப்ளத்தில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்கல்லம்மா, என்ன கொடுத்துருக்கோம், kx² minus 8k plus 4x ஓகேவாம்மா ப்ளஸ் 81 equal to 0. இது ப்ராப்ளம். இதிலேருந்து பாருங்கள், ax² plus bx plus c equal to 0. ஓகேம்மா. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுமா. ஏ வந்து என்னது கே, பி வந்து என்னது மைனஸ் 8k ப்ளஸ் 4, சி வந்து என்னது 81. சரி ஓகேவாம்மா. இந்த எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா. பி வந்து b² minus 8k plus 4 the whole square minus 4. ஏ என்னது k, சி என்னது 81 equal to 0. இப்போ பாருங்கள், இதை வந்து பாருங்கள் ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் வந்து ஹோல் ஸ்கொயருங்கிறது ப்ளஸ் தான். இது பாருங்கள் 8k ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே பாருங்கள் 81 4ஆல் நம்ம மல்டிப்ளை 324k equal to 0. ஓகேமே. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2 இன்ட்ரு ஏங்கிறது என்னது 8k 2ab, பிங்கிறது என்னது 4 மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம மறுபடியும் பார்ப்போமா. 64k² ப்ளஸ் 64k அப்படி தானம்மா. 2 * 4 வந்து 8, 8 that is 64 k minus 324k equal to 0. ஓகேம்மா. 64k² பாருங்கள், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணுவோம், என்ன கிடைக்கும் 324 that is 64 0 இங்கே வந்து 6 260 அப்படி தானம்மா ப்ளஸ் 200 ப்ளஸ் மைனஸ் எஸ் minus 260 minus 260k plus 16 equal to 0. இன்னொரு தடவை எழுதுவோமா ப்ராப்ளத்தை. என்னது 64k² minus 260k plus 16 equal to 0. அப்போது இதில் வந்து மறுபடியும் சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா. இதில் 4ஆல் வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுவோம். 4ஆல் சிம்ப்ளிஃபை பண்ணுன்னா என்ன கிடைக்கும் சொல்லுங்கள். 1/4 இது வந்து எப்படி வரும், 80னா என்ன தட் இஸ் 1/4 மீதி ரிமைனிங் வந்து 2 16k² மைனஸ் 6 4 24
65k + 4 = 0. கரெக்டாக 4ஆல் வந்து டிவைட் பண்ண சொல்லுங்க. 16k² - 65k + 4 = 0. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணும், நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுக்கிட்டே வரணும்மா. அது மாதிரி நீங்களும் ஒரு நோட்டை எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். ஓகேம்மா? நம்ம மறுபடியும் இங்கே எழுதுவோம். 16k² - 65k + 4 = 0. ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த பாருங்கள் 16k², இதை வந்து எப்படி எழுதலாம்? 65 - k - 64k + 4 = 0. ஸோ தட் இஸ் -65ன்னு வருதா? பாருங்கள், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் -65 வரும். பாருங்கள், இப்போ 16k² - k - 64k + 4 = 0. இப்போ இந்த ரெண்டில் கேயை வெளியே எடுங்க. 16k - 1. இதில் வந்து என்ன எடுக்கணும்? 4 வெளியே எடுத்து பார்ப்போமா? ஒரு 4 வெளியே எடுத்தால் என்ன வரும்? 64k - 1 = 0. கரெக்டாக? தட் இஸ் -64*16 64k -of that is 4. ஓகேவாம்மா? இப்போ இந்த ரெண்டு இது காமன் டேர்ம், இதை வெளியே எடுத்துருவோம். 16k - 1 that is here k - 4 = 0. இதில் அப்படியே வெளியே எடுத்துட்டா k - 4 = 0. ஓகேவா? 16k - 1 = 0, k - 4 = 0. So 16k = 1. So k = 1/16. So k = 4. ஓகேவாம்மா? இப்போ நம்ம வந்து கேயோட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கம்மா, ப்ராப்ளத்தில் வந்து நீங்கள் வந்து 1 டைம் வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். இப்போ இருபடி சமன்பாடுன்னு நம்ம சொல்கிறோம் ஏமா, மூலங்கள் மெய் மற்றும் சமம். அப்போ என்னது? மூலங்கள் இந்த கண்டிஷனை வந்து கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? மூலங்கள் மெய் மற்றும் சமம்னா டெல்டா = 0. டெல்டான்னு என்னது? b² - 4ac = 0. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பாருங்கள், b² - 4ac = 0. இதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஏபிசி வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அந்த இருபடி சமன்பாடை வந்து நம்ம எடுத்திருக்கோம். kx² - 8k + 4x + 81. இதில் வந்து பாருங்கள், இந்த ax² + bx + c = 0. இதில் வந்து நம்ம ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ 3 வேல்யூயும் கண்டுபிடிச்சி b² - 4ac இதில் வந்து b² - 4ac வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வரோம். சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணி ஸ்டெப் பை சிம்பிளிஃபை பண்ணி கேயோட வேல்யூ வந்து நாம் கண்டுபிடிக்கோம். ஓகேவா? நீங்கள் ஒரு நோட்டை எடுத்து என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் கண்டிப்பாக என்ன செய்யணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்தெந்த ப்ராப்ளம் வேணும்னு சொல்லுங்கம்மா. நீங்கள் இந்த ப்ராப்ளம் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னு வைங்களேன், 24 ஹவர்ஸில் என்ன செஞ்சுருவேன்? உங்களுக்கு வீடியோவாக அதை அப்லோடு பண்ணி விட்டுருவேன். ஓகேம்மா? உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷனுக்கு நைட் 7 to 9 லைவ் டியூஷனுக்கும் நான் வர்றேம்மா. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. கிராமப்புறத்தில் இருக்கவங்க மாணவர்களுக்காக இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.